திருப்பாவை பாசுரம் 9. மாமன் மகளே என்று சொல்லி எழுப்புகிறாள். மகத்தான குதூகலத்தோடு கூடிய, அதாவது கோது கலமுடைய பாவையை அழைத்து கொண்டு வந்த ஆண்டாள் இப்போது மாமன் மகளே என்று அழைத்து அடுத்தவளை எழுப்புகிறாள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமிழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர், அவளை எழுப்பீரோ? மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதாம். விசாலமான அந்த மணி மாடத்தில் 8 திக்குகளிலும் தீபங்கள் ஜொலித்து கொண்டிருந்தன. நறுமணம் கமழ்ந்து கொண்டிருந்தது. அவ்வரையில் துயிலணை மேல் சயனித்திருக்கும் மாமன் மகளே, மான் மகளே, பெரிய மானின் குட்டியே, அதாவது மான் குட்டியின் கண்கள் போல் அழகான கண்களை உடையவளே, கதவை திறவாய் என்று அழைக்கிறார்கள். என்ன சொல்லியும் அவள் எழுந்திருப்பதாக இல்லை. அதனால் அவளின் தாயை கூப்பிடுகிறார்கள். மாமீர் என்று விழித்து மகளை எழுப்பச் சொல்கிறார்கள். படுத்திருப்பவள் மௌனம் சாதிப்பதால் அவள் என்ன ஊமையா, அல்லது எங்கள் குரல் கேட்காத அளவிற்கு செவிடா, அல்லது செய்த பூஜை போதுமென சோம்பல் கொண்டாளா, பெருந்துயில் கொள்ளும்படி மந்திரிக்கப்பட்டாளா? மாமாயன், லக்ஷ்மியோடு சேர்ந்த மாதவன், வைகுந்தன் என்றெல்லாம் நாங்கள் அழைக்கிறோமே, அவள் காதில் விழவில்லையா? என்ன சொல்லியும் அவள் எழுந்திருக்கவில்லையே. எங்கள் சாமர்த்தியம் பலிக்கவில்லை. நீங்கள்தான் உங்கள் மகளை எழுப்பி எங்களுடன் அனுப்ப வேண்டும். கிருஷ்ணனை பாட வேண்டாமா என்று பிரார்த்திக்கிறார்கள். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.